அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். புனித மாதமான ரமதான் மாதம் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. இப்போது நாம் ஷவ்வால் மாத முதல் ஜும்மாவில் இருக்கின்றோம். இந்த ஜும்மாவில் ஓத வேண்டிய மிக முக்கிய ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன். அவசியம் ஓத வேண்டிய துவா இது. ஏன்னா இந்த ரமதான் முழுவதும் நம்மளால் எந்த அளவுக்கு அமல்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிக அமல்களை செஞ்சிருப்போம். ஒவ்வொரு வேளை தொழுகைகளையும் கரெக்டாக பேணி தொழுதிருப்போம். எல்லா அமல்களையும் சரியாக நம்ம செஞ்சிருப்போம். ஏன்னா அதுக்கு காரணம் தக்குவா. இந்த மாதத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு அமல்களுக்கும் அதிக நன்மைகள் கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு நன்மையை எதிர்பார்த்து நாம் நிறைய அமல்களை செஞ்சுருப்போம். என்னதான் ஷைத்தான் நம்ம தூண்டினாலும் நோன்பு வைக்காத, அமல்கள் செய்யாத, துவா செய்யாத சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே இருந்து தூண்டி இருந்தாலும் அதை எல்லாம் கேட்காம நம்ம தொடர்ந்து அமல்கள் செஞ்சுருப்போம். அதுக்கு காரணம் தக்குவா. ஆனால் அந்த அமல்கள் எல்லாம் இந்த ஒரு மாதத்தோடு நின்றுடக்கூடாது. தொடர்ந்து வர 11 மாதமும் நம்ம அதை ஃபாலோ பண்ணோம். ரமதான் மாதத்தை ஒரு தொடக்கமாக எடுத்து இனி வரும் மாதங்களிலும் ரமதான் மாதத்தில் நம்ம எந்த அளவுக்கு அமல்கள் செஞ்சோமோ அதே மாதிரி ஒவ்வொரு அமல்களையும் நம்ம பார்த்து செய்யணும். எப்படி குரான் எடுத்து ஓதணும். ஏன்னா குரானுக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்குது. குரான் இறக்கப்பட்ட மாதம் சொல்லிட்டு நம்மளுக்கு இதே வேலை தான் அப்பயும் இருந்திருக்கும். இதை விட சொல்லப்போனால் அதிகமாக வேலைகள் இருந்திருக்கும். ரமதான் மாதத்தில் நோன்பு வச்சு டயர்டாக இருந்திருப்போம். அப்போ கூட நம்ம குரானை எடுத்து ஓதிருப்போம். ஆனால் இப்போ நம்ம குரானை எடுத்து ஓதுவோமா என்னன்னு தெரியும். எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி ஃபஜ்ரு தொழுகை தொழாதவங்க ரமதான் மாதத்தில் ஒவ்வொரு ஃபஜ்ரு தொழுகையும் கரெக்டாக அந்த டைமில் தொழுதுருப்பாங்க. ஜமாத்தோட போய் தொழுதுருப்பாங்க. ஆனால் ரமதான் முடிஞ்ச அடுத்த நாளே எத்தனை பேர் ஃபஜ்ரு தொழுகையை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா இதற்கு காரணம் ஷைத்தான். ஏன்னா இவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைச்சிருக்கும். இந்த மாதம் முழுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை நமக்கு வாரி வழங்கி இருப்பான். ஆனால் இப்போ அந்த ஷைத்தான் என்ன பண்ணுவானா, இவ்வளோ நன்மைகளை இந்த மனிதர்கள் எடுத்துட்டாங்க, இவங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களோ சொல்லி பயந்து நம்ம இந்த டைமில் இன்னும் அதிகமாக வழி கெடுப்பான். தொழ விட மாட்டான், குரான் ஓத விட மாட்டான் சொல்லிட்டு தன்னால் முடிஞ்ச எல்லா வேலைகளையும் அவன் செய்வான். ஷைத்தானின் நோக்கம் என்னன்னா நாம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடாது, நரகம் போகணும். அது ஒரே நோக்கம்தான் அவனுக்கு. அவன் விட்ட சவாலில் அவன் ஜெயிக்கணும். அதனால் நம்மளை சுற்றி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வழி கெடுக்க நினைப்பான். அதுக்கு நாம் அடிபணியக்கூடாது. ரமதான் மாதத்தில் நாம் எப்படி ஷைத்தான் பேச்சை கேட்காம அல்லாஹுக்கு பயந்து ஒவ்வொரு அமலையும் பார்த்து எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இனி வரும் நாட்களிலும் நம்ம செய்யணும். இதுக்கு நாம் கேட்க வேண்டிய சிறப்பான ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இந்த துவாவை நீங்க ஓதுவதன் மூலம் ஷைத்தானின் தூண்டுதல்களுக்கு ஆளாகாமல் அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக நெருங்க முடியும். அதனால அவசியம் இந்த துவாவை ஓதிக்கிங்க, தொடர்ந்து ஓதுங்க. இனி வரும் நாட்களில் எல்லா நாட்களும் இந்த துவாவை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த துவாவை ஓதுவதன் மூலம் நம்மால் இன்னும் அதிகமான அமல்களை செய்ய முடியும். ரமதான் மாதத்தில் நாம் செய்த ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அதிக கூலிகளை கொடுத்தானோ நிச்சயமாக நாம் இதற்கு மேலே செய்யும் அமல்களுக்கும் அல்லாஹ் கூலி கொடுப்பான். அதனால இந்த துவாவை அதிகமாக ஓதிக்கிங்க. இதன் மூலம் இம்மை மற்றும் மறுமையில் வெற்றி அடைந்தவர்களாக நாம் இருப்போம். அந்த துவா என்ன சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன். என் இறைவனே, ஷைத்தானின் தூண்டுதல்களிலிருந்து நான் உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன். வ அஊது பிக ரப்பி ஐ யஹ்துரூன். வ அஊது பிக ரப்பி ஐ யஹ்துரூன். இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்கவும் என் இறைவனே உன்னிடம் காவல் தேடுகிறேன். குர்ஆனில் உள்ள வசனங்கள் தான் இந்த 2 வசனங்கள். இந்த 2 வசனங்களை இனி வரும் நாட்களில் அதிகமாக ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. இன்னைக்கு ஜும்மா நாட்களிலேயே மிக சிறந்த நாள். நம் துவாக்கள் கபூலாகக்கூடிய சிறந்த நேரம் இந்த நாளில் இருக்கு. இந்த நாளில் இருந்து இந்த 2 வசனங்களை ஓத ஆரம்பிங்க. இதன் மூலம் ஷைத்தானின் தூண்டுதல்களிலிருந்து நம் பாதுகாப்பு பெறலாம்.
அந்த பாதுகாப்பு கிடைத்து விட்டாலே நம்மால் பல அமல்களை செய்ய முடியும், இன்னும் அதிகமாக அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க முடியும். இதன் மூலம் நாம் கேட்கும் ஒவ்வொரு தேவைகளும் நிறைவேறும். அதனால் மறக்காமல் இந்த 2 துவாக்களையும் ஓதுங்க. இனி வரும் நாட்களில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.